நேத்து ஷார்ட்ஸ்ல நிறைய நேயர்கள் லைஃப்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கடந்த 3 ஷார்ட்ஸ்ல கர்மானா என்ன, ஹவ் இட் ஒர்க்ஸ், கர்மாவை உங்களுக்கு சாதகமா எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு பார்த்தோம். முக்கியமான விஷயம் நேத்து ஷார்ட்ஸ்ல சொல்லிட்டேன். மத்தவங்க விஷயங்கள்ல தேவையில்லாம மூக்கு நுழைக்காம தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு உங்க வேலைகளை மட்டுமே நீங்க பார்த்தாலே போதும். சொசைட்டில இருக்கிற பாதி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சமூகம்னா யாரு? மனிதர்கள் தானே. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த முடிவு எடுத்தா சொசைட்டில இப்ப நிறைய இருக்கும் நெகட்டிவிட்டி அண்ட் ஈவில் பெருமளவு குறையும். அண்ட் ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. சோ உங்களை நீங்களே ரொம்ப பிஸியா வச்சுக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடே வீட்டு வேலை, ஆபீஸ் வேலைன்னு என் நாட்கள் ஓடிடும். சனிக்கிழமையும் ஏதாவது கிளீனிங் வேலைகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வீடு கிளீன் பண்ண மாதிரியும் ஆச்சு, மைண்டும் எங்கேஜ்டா இருக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய். சண்டே மறுபடியும் அடுத்த வீக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் செய்யறதுல பிஸி ஆயிடுவேன். கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு எது ஆறுதலும் தைரியமும் கொடுக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அது ஒரு நபர், கடவுள், பக்தி, இசை, உணவு, உடற்பயிற்சி, பயணம், சேவை எதுவா இருந்தாலும் அதுல ஈடுபடுங்க. எந்த சாமியை நீங்க வழிபட்டாலும் சரி, பிரேயர் பண்ணும்போது நீங்க சொல்ல வேண்டியது, இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை சமமா கையாளும் ஆளுமையும் ஆற்றலும் கொடு கடவுளேன்னு கேளுங்க. உங்க சொந்த கதை, சோக கதையெல்லாம் கடவுள் கிட்ட நரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அவருக்கே எல்லாமே தெரியும். 4K ரெசல்யூஷன்ல உங்களை பார்த்துட்டே தான் இருக்காரு. அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் கடவுள் AI ஸ்பீட்ல ரியல் டைம்ல தன்னோட சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் வேலைகளை முடிச்சிடுறாருன்னு தான் எனக்கு தோணுது. அதனால வாட்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ், பிகாஸ் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம்.